இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் நேரடியாக பதிவு பெற்ற தேவேந்திர குல சமுதாயத்தில் ஒரு பெண். அதாவது தேவேந்திர குலத்தில் அதிகமான மணமக்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து உள்ள ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு உடன்பிறப்பு ஒரு சகோதரர், மொத்தம் 2 பேர். அப்பா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. இவங்களுடைய விவரத்தை நான் சொல்கிறேன். இவங்க கொஞ்சம் ரகசியமாக பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தேவேந்திர குலத்தில், தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தில் நல்ல வசதி இல்லை, ஒரு நார்மல் வசதியாக இருந்தால் கவர்மெண்ட் வேலை, சரிங்களா? என்ன இல்லைன்னா நல்ல ஒரு பெரிய லெவலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மணமகனாக இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது பொண்ணுக்கு வயது 25, சரிண்ணா? டேட் ஆஃப் பர்த்து 12/3/2001. பேர் நான் சொல்லலை, உங்களுக்கு ஊர் சொல்லலை, சரிண்ணா? ஆனால் ஐடி சொல்கிறேன். வெப்சைட்டில் போய் நீங்கள் ஐடி பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சுருப்போம். ஐடி பார்த்தீங்கன்னா 2,80,881 RM00 2,80,881, சரிண்ணா? இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்கிறாங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்கிறாங்க. இவங்க நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி. இவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவகாசி பக்கத்தில் ஒரு கிராமம், சரிதானா? சிவகாசி பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம். அப்பா கவர்மெண்ட்டு, சரிண்ணா? அப்பா கவர்மெண்ட் வேலை. நான் இதை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வசதியான பெண் விவரம் தேவைப்பட்டுச்சுன்னா நேரில் நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு எல்லா விவரமும் நான் தர்றேன். ஸோ என்னால் வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க. விசிட்டிங் கார்டு போடுறேன், அனுப்பிவிடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு 5 கோடி வசதி இருக்க பெண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலையும் நிறையா வசதி வாய்ப்பு இருக்குது, கேரளாவிலையும் வசதி வாய்ப்புகள் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வீடு, தோட்டம் எல்லாமே நல்லா வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால் இப்படி ஒரு வசதியான குடும்பம், பேர் சொல்லக்கூடிய குடும்பம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சங்கரன்கோவில் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் 25 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பெரிய பில்டிங்கை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் எல்லா சமுதாயத்திலையும் இது போல் நிறையா வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க. மாதத்துக்கு பல லட்சங்கள் வாங்கக்கூடிய மணமகனும் நம்மகிட்ட இருக்கிறாங்க. 25 வருஷமாக ரன் பண்ணுறதுனால எங்களுடைய சர்வீஸில் குறைகள் எதுவும் இருப்பினும் கமாண்ட்லேயே நீங்கள் சொல்லுங்கள், சரி பண்ணி கொடுத்துருவோம். அலுவலக நேரம் 9 to 6. இப்போதைக்கு 9 to 6 வச்சுருக்கிறோம். ஏப்ரல் மாதத்தில் இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம அலுவலகம் இருக்கும். இன்றைக்கி வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, சரிண்ணா? சங்கரன்கோயிலில் பார்த்தீங்கன்னா 50 பேர், என்னுடைய அலுவலகத்துக்கு 50 பேர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். குறைந்த சம்பளம் 10,000 ரூபா சம்பளம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் வேலைக்கு தான் ஆள் கிடைக்கிறது கிடையாது. செல்லுலேயே எல்லோரும் படம் பார்த்துட்டே இருக்கிறாங்க, சரிண்ணா? ஆனால் பதிவு கட்டணம் ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா 2,000, 5,000, 10,000 3 விதமான பதிவு கட்டணம் இருக்குது. நீங்கள் 2,000 ரூபாய் கட்டினீங்கன்னா ஐடி பாஸுக்கு வரும், நீங்களே பார்க்கணும். 5,000 ரூபாய் கட்டினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஐடி பாஸுக்கு கொடுப்போம், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நாங்கள் இங்கேருந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு எடுத்து அனுப்புவோம். எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம பேசி முடிச்சுக்கலாம். இந்த 10,000 ரூபாய் ஏன் கேட்குறோம்னா, இந்த மாதிரி பெரிய இடங்களுக்கு நிறையா பேருக்கு சொல்லி ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்குது. அதனால 3 பதிவு, 2,000, 5,000, 10,000. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பதிவு கட்டணம் சொல்ல மாட்டேங்கிய அப்படிம்பாங்க. சரி, இந்த 3 பதிவை நீங்கள் சொல்லியிருக்கிறேன். அடுத்து கமிஷன் ஒன்று உண்டு. எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, நான் உங்களுக்கு முடிச்சு தரேன், 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடு இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிச்சு தரேன், முடிஞ்ச பிறகு நான் உங்கள்கிட்ட உரிமையோடு கேட்குறேன். உங்களுக்கு மனம் இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்க. ஒரு ஆள் 10,000 கொடுப்பாங்க, 20,000 கொடுப்பாங்க, 50,000 கொடுப்பாங்க, 1 லட்சம் கொடுப்பாங்க, 2 லட்சம் கொடுப்பாங்க. அது அவங்களுடைய வசதியை பொறுத்து. ஆனால் செய்து கொடுத்துட்டு தான் நான் அதை பேசுகிறேன். அதையும் கட்டாயப்படுத்தி பேசுகிறது உங்கள்கிட்ட கிடையாது, சரிதானா? அதே சமயத்தில் உங்களுக்கு அன்னைய சூழ்நிலைக்கு மனம் நீங்கள் கொடுக்கறத சந்தோஷம் நான் வாங்கிக்கிடுவேன். நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த நன்கொடையை
நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என்கிட்ட நேரடியாக பதிஞ்ச ஜாதகங்களுக்கு அதை நான் வச்சுக்கிடுவேன். வேறு ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு ஒரு 5000 10,000 இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருவேன். சரிண்ணா? ஏன்னா நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து என்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா 2,80,881. ஸோ இத்தனை வருஷத்துக்கு காலங்களில் இத்தனை பேர் எனக்கு பதிஞ்சிருக்கிறீங்க. நாங்கள் எப்படி ஜாதகங்களை கிடைக்குன்னா, நாங்கள் ஒருத்தவங்க முடிச்சு விட்டோம்னா அவங்க நிறைய பேர் சொல்லிவிட்டு வருவாங்க. இன்னும் ஒரு சில திருமண அமைப்பாளர்களோட தொடர்பு வச்சுருக்கோம். நான் ஒரு 50 ஜாதகம் கொடுத்தா அவர் ஒரு 50 ஜாதகம் கொடுப்பாரு. அதில் முடியலையான்னு கேட்டு இந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். சரிண்ணா? நான் முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். அதை நான் தவறுகள் எதுவும் இருந்தாலும் திருத்தி கொடுவோம். சரிங்களா? இந்த நான் பேசின விவரங்கள் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஏன்னு சொல்கிறோம்னா அடுத்தடுத்து நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னா அது உங்களுக்கு உடனடியாக வரும். சரிங்களா? இதில் குறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.